ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் ஒரு ப்ராப்பரான ஐப்ரோ த்ரெட்டிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு வரக்கூடிய நூல் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும். அது இல்லாட்டி கொட்டு நூல், தையலுக்கு யூஸ் பண்ணுற கொட்டு நூல் பாவிங்க. ஃபர்ஸ்ட் நூலை ஓப்பன் பண்ணிவிட்டு முதல் துண்டை வாயில் வச்சுட்டு உங்களுடைய இடது கையில் நூல் கட்டையை பிடிச்சி கொள்ளுங்க. பிடிச்சிட்டு நூலின் நடுப்பகுதியில் உங்களோட கையை கொடுத்து சுழற்சி முறையில் சுற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சிசர் ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இவங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறதால நான் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ரெகுலர் ஃபேஸ் பவுடர் தான். ஆயிலி ஸ்கின் இருந்தால் கொஞ்சம் வழுக்கும். ஆயில்னஸில் நூல் எங்களுக்கு சரியாக ஹேரை கேட்ச் பண்ணாது. ஸோ நீங்கள் பவுடர் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக த்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் நூலை சிசர் ஃபார்மில் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் த்ரெட் உங்களோட ஐப்ரோஸுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நீங்கள் த்ரெட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வடிவாக நான் செய்கிறத பாருங்கள். நீங்கள் ஐப்ரோஸுண்ட எதிர்பக்கமாக தான் உங்களுடைய ஐப்ரோஸ் அந்த சிசர் ஃபார்முக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாயில் இருக்கிற த்ரெட்டை மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணுறதை ஈஸியாக உங்களால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா எடுத்தோன்னே ஆறுண்டையும் ஐப்ரோஸில் த்ரெட் பண்ணக்கூடாது. உங்களுடைய கைப்பகுதி கால் பகுதியில் த்ரெட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏன்னா சென்சிட்டிவான விஷயம், கவனமாக செய்ய வேண்டிய விஷயம். எடுத்தோன்னே நீங்கள் வேறு யாருக்கும் ட்ரை பண்ணாதீங்க. அதோடு நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் செல்ஃபை எப்படி த்ரெட் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதை கூட நீங்கள் உங்களுக்கு பர்சனலுக்கு நீங்கள் பார்த்து பழகிக்கொள்ளலாம். அது இன்னுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ரெகுலராக சலூன்ஸில் கஸ்டமருக்கு செய்து விடக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. இது பர்சனல் யூஸுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, பழக போகிறீங்கன்னா இந்த மெத்தடில் பழகி கொள்ளுங்கள். ஐப்ரோ த்ரெட் பண்ணும் போது அந்த த்ரெட்டாலேயே நீங்கள் லைன் வைக்கணும். லைன்ஸை கரெக்ட் பண்ணி தான் த்ரெட் ரிமூவ் பண்ணணும். எடுத்த வேகத்துக்கே நீங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணக்கூடாது. அந்த த்ரெட்டாலேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஷேப்பை நீங்கள் லைன் பண்ணி நீங்கள் வாயில் இருக்கக்கூடிய நூலை மூவ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக ஷேப் கிடைக்கும். புதுசாக யாராவது என்னுடைய சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் உங்களை எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னுடைய சேனலில் நான் ஒரு பியூட்டி கல்ச்சரில் என்னென்னலாம் உள்ளடங்குமோ அது பேசிக்லேருந்து உங்களை எல்லாருக்கும் நான் கைட் பண்ணி கொண்டு வரேன். என்னென்ன சிலபஸில் கிடைக்குமோ எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும். தொடர்ந்து பார்க்க விரும்பினா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைச்சி கொண்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ பியூட்டி கல்ச்சரில் ஏதாவது கேள்விகள் தெரிஞ்சு கொள்ள விரும்பினா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நான் ஐப்ரோஸ் ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரேன். எப்படி வந்திருக்குன்னு இவங்களுக்கு ஓவல் ஃபேஸ் இருக்கிறதால ஐப்ரோஸை நீங்கள் ரொம்ப உயர்த்தி செய்யக்கூடாது. ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஐப்ரோ ஷேப் பண்ணணும். ஓவல் ஷேப்புக்கு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஐப்ரோஸை உயர்த்தி செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் அந்த ஆங்க்ரி ஃபேஸ் மாதிரி தெரியும். நீங்கள் எப்பயுமே ஐப்ரோ ஷேப் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ் கட்டுக்கு சூட்டபிளான ஐப்ரோ ஷேப் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் சலூன்ஸில் செஞ்சால் அவங்களுக்கு தெரியும். பர்சனலாக நீங்கள் செய்யும்போது நீங்கள் பார்த்து தான் வடிவாக நீட்டாக செய்து கொள்ளணும். பிறகு ஷார்ட்ஸில் எந்தெந்த ஃபேஸுக்கு எப்படி ஐப்ரோ ஷேப்ஸ் நல்லா சூட்டபிளாக இருக்குமென்னு சொல்லி கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ், த்ரெட்டிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.